உள்ளாட்சி தீர்ப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ஆனந்த். சென்னை மாநகராட்சியின் மண்டலம் வாரியாக மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்று பெருங்குடி மண்டலம் குறித்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக பெருங்குடி மண்டலம் குறித்த சில அடிப்படை விவரங்கள் உங்களுக்காக. சென்னை மாநகராட்சியின் 14வது மண்டலம்தான் பெருங்குடி. இந்த மண்டலத்தில் உள்ள மொத்த வார்டுகள் 11 ஆகும். வார்டு எண் 168, 169 மற்றும் 183 தொடங்கி 191 வரையிலான வார்டுகள் இந்த மண்டலத்தில் உள்ளது. பெருங்குடி மண்டலத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,64,000. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,34,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,30,000 பேரும் உள்ளனர். மேலும் 22 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இப்பகுதியில் உள்ளனர். பெருங்குடி, கொட்டிவாக்கம், பாலவாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை மற்றும் ஜலடையான்பேட்டை உள்ளிட்டவை இந்த மண்டலத்தில் முக்கிய குடியிருப்பு பகுதிகளாகும். தென் சென்னையின் முக்கிய நீர்நிலைகளான பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், மடிப்பாக்கம், நாராயணபுரம் ஏரி போன்றவை இங்கு உள்ளன. பெருங்குடி குப்பைமேடு ஏற்படுத்தும் சுகாதாரக்கேடு, மழைநீர் வடிகால் வசதி இல்லாதது மற்றும் முறையான சாலை வசதி இல்லாதது உள்ளிட்டவை இந்த மண்டல மக்களின் முக்கிய பிரச்சினைகளாக உள்ளன. பெருங்குடி மண்டலத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று பெருங்குடியில் உள்ள மிகப்பெரிய குப்பைமேடு. சென்னை மாநகரம் தினந்தோறும் வெளியேற்றும் குப்பைகளில் பாதிக்கும் மேல் இந்த குப்பைமேட்டில்தான் கொட்டப்படுகிறது. இது இந்த மக்களின் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அது குறித்து ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இதுதான் பெருங்குடி குப்பைமேடு. 250 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த குப்பைமேடு பெருங்குடி மண்டலத்தின் அடையாளமாகவே மாறிப்போனது. சென்னை மாநகரம் தினந்தோறும் வெளியேற்றும் கழிவுகளில் பாதிக்கு மேல் கொட்டப்படுவது இங்கேதான். கழிவுகளை சுமந்து செல்லும் இந்த மாநகராட்சி லாரிகள் 24 மணி நேரமும் பெருங்குடியை நோக்கி சென்ற வண்ணம் உள்ளன. மலை போல குவிக்கப்பட்டுள்ள குப்பைகளை பரப்பி சமன்படுத்தும் பணியை மேற்கொண்டுள்ளன இந்த பொக்கலை இயந்திரங்கள். இப்படி கொட்டப்படும் குப்பைகளால் மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் ஏராளம். கோடை காலங்களில் குப்பைகள் எரிக்கப்படுவதால் உண்டாகும் புகை மண்டலம் அருகே உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்து கொண்டு மூச்சு முட்ட வைக்கும். குப்பையில் இந்த சண்டே சாட்டர்டேயில் வர சொல்ல நாற்றங்கள் அதிகமாக வரும். குப்பை எடுத்து கொட்டுறதுனால அந்த குப்பை நாற்றம் தான் எங்களால் முடியாது. அப்போல்லாம் நாங்கள் அதுவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். மழைக்காலங்களில் குப்பைகளால் உற்பத்தியாகும் கொசு மற்றும் ஈக்கள் உணவு பாத்திரங்களில் மொய்த்துக்கொண்டு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். கொசு ஈ எந்த நாள்லையுமே இருக்குது. குறிப்பிட்ட நாள் தான் கிடையாது, அது சீசன் போடலாம் கிடையாது, எப்போவுமே இருக்குது. கொசு ஈ எல்லாம் அதிகமாக இருக்குது. ரொம்ப பாதிப்பு தான். அந்த குப்பையை கொஞ்சம் இங்கிருந்து வேற எங்கேயாவது மாற்றினா கூட நல்லாயிருக்கும். பல்லுயிர் பெருக்கம் நிறைந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இப்படி குப்பைகள் கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழலும் பெரிதாக பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் இப்பகுதி மக்கள். 2-3 நாட்கள் சென்னையில் விடாமல் மழை பெய்தால் முதலில் மழைநீர் சேரும் பகுதி இந்த மண்டலத்தில் தான் இருக்கின்றது. இந்த மண்டலத்தில் இருக்கின்ற மடிப்பாக்கம் பகுதியில் வசிக்கின்ற மக்கள் ஒவ்வொரு மழை காலத்தையும் அஞ்சு எதிர்நோக்கி வருகிறார்கள். அது குறித்தான ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பெருங்குடி மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளான மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம் மக்களின் முக்கிய பிரச்சினை மழைநீர் வடிகால்வாய். எப்போதெல்லாம் சென்னையில் மழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் இந்த பகுதி மக்களின் பதற்றம் அதிகரித்துவிடும். காரணம், மழை நீரால் பெருகும் வெள்ளம். 2 மணி நேரம் மழை பெய்தால் போதும் வீடுகளுக்குள் 2 அங்குலம் உயரத்திற்கு மழை நீர் தேங்கிவிடும். கடந்த ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டது இந்த பகுதி. எதிர்வரும் மழைக்காலத்தை எண்ணி அச்சத்தில் இருக்கின்றனர் இந்த பகுதி மக்கள். நாங்கள் மடிப்பாக்கம் 20 வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு கட்டி நாங்கள் இங்கே குடியிருந்து. ஆனால் அப்போல்லாம் எங்கள் வீடு தான் 3 அடி உயரத்தில் நாங்கள் வீடு கட்டி நாங்கள் இருந்தோம். அப்போ ஒரு பிரச்சனை இல்லை இருந்தது. இந்த ரோடு லெவல் ஏற்ற என்னாங்கன்னா நம்ம வீடு இப்போ பள்ளத்தில் ஆயிடுச்சு. சதுப்பு மண் நிறைந்த பகுதி என்பதால் சின்ன மழைக்கு கூட தாங்காது. இந்த இடத்திற்கு ஏற்ற வடிகால் திட்டத்தை இங்கு செயல்படுத்தாததால் ஒவ்வொரு மழைக்காலமும் இந்த மக்களுக்கு போராட்டம்தான். ஒவ்வொரு முறை சாலை அமைக்கும் போதும் சாலையின் மட்டம் உயர்ந்ததால் வீடுகள் சாலை மட்டத்திற்கு கீழே உள்ளது. இதனால் மழை நீர் வீடுகளுக்குள் சுலபமாக வந்துவிடும். இப்போதே இந்த பகுதி மக்கள் வீடுகளை சுற்றி அரண் அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தொடங்கிவிட்டனர். இப்போ இந்த சாலைகள்லாம் மேடாக்கினதுனால என்ன ஆயிடுச்சு, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போகிற சாலைகள்லாம் ஒரு பக்கம் இந்த சரிவு சரியில்லை. அது இல்லாமல் வடக்குலேருந்து தெற்கா போகிற சாலைகள்லாம் அதை அங்கங்கே எங்கெங்கே இந்த சாலையை குறுக்கிடுதோ அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோடை தூக்கி போட்டதுனால அந்த தண்ணி அங்கங்கே பாக்கெட் லோ பாக்கெட்ஸ் அப்படி அப்படியே தேங்குது.
இன்னும் சில நாட்களில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் மழைநீர் வடிகால் வாய்கள் கூட முழுமையாக தூர்வாரப்படாமல் இருப்பதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெருங்குடி மண்டலத்தில் மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து நேரடியாக நம்முடைய பகிர்ந்து கொள்ள இந்த பகுதிவாசிகள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். முதலில் நான் திருநாவுக்கரசு ஐயா உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். நீங்கள் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கும் மேலாக இந்த பகுதியில் வசிக்கிறீங்க. ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறையில் பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. இந்த பகுதியில் மக்கள் சந்திக்கிற பொதுவான பிரச்சனைகள் என்ன நீங்க சொல்லுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பஞ்சாயத்தாக இருந்தது. இப்போ தான் சென்னை கார்பரேஷனுக்கு போச்சு. பஞ்சாயத்தாக இருக்கிற காலத்திலேருந்தே இங்கே என்னென்னா நடக்கிற அபிவிருத்திகள் அத்தனையும் பார்த்திங்கன்னா இயற்கை சரிவுக்கு எதிராகவே நடந்து கொண்டு இருந்தது. இங்கே எல்லாருக்குமே தெரியும் நிலச்சரிவு எப்படி இருக்குன்னு தெரியும். மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் டெவலப்மெண்ட் பூரா பார்த்திங்கன்னா ரோடு போடுறதுலேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா வடக்கேருந்து தெற்காக ஒரு ரோடு போடுவாங்க, மேற்கேருந்து கிழக்கு போடுற ரோடை விட கொஞ்சம் தூக்கி போடுவாங்க. இப்படி எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் நான் அதிகாரிகளை தான் குறை சொல்லுவேன். யாருமே இதுவரையில் இங்கே வேலை நடக்குது அப்படின்னா ஒரு சாலை போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி ஒரு அதிகாரியும் அதை மேற்பார்வையிட்டது கிடையாது. அந்த கான்ட்ராக்டர் என்ன செய்கிறாரோ அதான் வேலை. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னா இந்த சாலையை இவ்வளோ உயரத்துக்கு தூக்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 95லேருந்து இப்போ இன்றைக்கி வரையில் பார்த்தீங்கன்னா 4.25 அடி உயரத்துக்கு எல்லா ரோடும் போட்டிருக்கிறாங்க. 4.25 அடி உயரத்திற்கு அனைத்து சாலைகளும் தூக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பிரச்சனை என்னென்னா நிறைய பழைய வீடுகள் என் போன்ற இடங்களில் நான் என்னுடைய வீடெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், பள்ளத்தில் இருக்கும். இது மாதிரி பள்ளத்தில் இருக்கிற வீடுகள் இந்த மடிப்பாக்கத்தில் நிறைய இருக்கும். இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அதை அப்படியே ஜாக்கி வச்சு தூக்குங்களேன் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நிறைய பேர் வராங்க. அப்படி ஜாக்கி வச்சு தூக்கணும்னா புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற காசில் 60% ஆகுது. இது யாருக்கும் தெரியாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் விசாரித்து பார்த்துட்டேன். இப்படிப்பட்ட பிரச்சனை. அதாவது என்னென்னா எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா இவங்க நம்ம மறைமுகமாக நீங்கள் எல்லாம் விற்றுட்டு யாராவது ஒரு டெவலப்பர்கிட்ட கொடுத்து 8 ஃப்ளாட்டு 10 ஃப்ளாட்டு கட்டி ஒரு ஃப்ளாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நீ இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஓனராக இருக்காத ஃப்ளாட்லேயே இரு அப்படின்னு அரசாங்கமே எங்களை நிர்பந்திக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. அப்படி இப்போ எதுக்காக தூக்கணும்? 4.25 அடி உயரத்துக்கு சாலை போட்டிருக்காங்க, எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி. இன்னொரு முக்கியமான பிரச்சனை இங்கே பக்கத்தில் ஒரு சித்தேரி ஒன்று இருக்குது. அந்த சித்தேரியில் பார்த்தீங்கன்னா சாலையில் போய்கிட்டு இருந்த தண்ணி அந்த சித்தேரியை திறந்த அன்னைக்கு தான் 4 தெருவில் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போச்சு. குறிப்பாக நீங்கள் இருக்கிற பகுதிகளில் தான் பெருங்குடி குப்பைமேடு இருக்குது. அது ஐடி ஹப்பாகவும் இருக்கிற ஏரியா உங்கள் ஏரியா அந்த பகுதி மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன? நான் 184 186 பெருங்குடி மண்டலத்தில் வர இதுலேருந்து தான் நான் வந்துட்டுருக்கேன். இங்கே என்னென்னா சார் சொன்ன மாதிரி எல்லாம் ரோடு எல்லாமே நல்ல உயரத்தில் இருக்கும்போது வீடு பள்ளத்தில் இருக்குது. இப்போ மழைநீர் வடிகாலில் பார்த்தீங்கன்னா அத்தனையிலுமே காவா தண்ணி ஃபுல்லாக சூவேஜ் தண்ணி விட்டுறாங்க. அதேமாதிரி பெரிய ஐடி கம்பெனியுமே கூட இப்போ அவங்க பணம் கொடுத்து அது சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எதுவுமே இல்லாமல் அப்படியே நேராக மழைநீர் வடிகாலில் விட்டுறாங்க. இது அப்படியே பக்கிங்ஹாம் கெனாலையும் போகுது. அங்கே ஒரு மழை பெஞ்சதுனாலே அந்த ரோடு 2 பக்கமுமே நல்ல முட்டி அளவுக்கு தண்ணி நிற்கும். அதாவது நான் சொல்கிறது அத்தனையுமே ஐடி கம்பெனி இருக்கிற ரோடு, அத்தனையுமே டீ கடை ஹோட்டலு எல்லாருமே அவங்க ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலருக்கும் அதிகாரிகளுக்கும் பணம் கொடுத்து 5000 10,000 அவங்க கடையை சைஸோட பொறுத்து எல்லாமே அந்த மழைநீர் வடிகாலில் விட்டுருக்காங்க. இந்த அத்தனை மழைநீர் வடிகாலுமே பஞ்சாயத்து காலத்தில் போட்ட மழைநீர் வடிகால். இப்போ இவங்க கார்பரேஷன் ஆகும்போது அதோட ஆழமோ அகலமோ அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. இவங்க அப்போ பஞ்சாயத்தில் என்ன போட்டாங்களோ அது கொஞ்சம் கூட ஹைட் ரைஸ் பண்ணி பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேலே கிரானைட்டும் போட்டு ஃபுல்லாக கன்சீல் பண்ணியாச்சு. இப்போ என்னைக்காவது அடியில் சோக் ஆயிருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய வேலைன்றது தெரிஞ்ச விஷயம். அது ஒரு இடத்துல ஸ்டோக் ஆச்சுனாலே கிட்டத்தட்ட தரமணி அந்த ஜங்ஷன் வரைக்குமே, அமெரிக்கன் ஸ்கூல் ஜங்ஷன் வரைக்குமே தண்ணி நல்ல ஹைட்டில் இருக்கும். 3 பக்கம் 4 பக்கம் போகிற வண்டி அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் கிட்டத்தட்ட லைஃப் லைன் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நிற்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும், இந்த பக்கம் திருவான்மீர் டைல் பார்க் வரைக்கும் நிற்கும். இது வண்டி போகிறதுக்கும் வர்றதுக்குமே இந்த மழை வந்ததுன்னா அந்த இடத்துல டிராஃபிக் அப்படியே ஸ்டாப் ஆகுது. இது முதல் காரணம் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே க்ளீன் பண்ணாத வாட்டர் அப்படியே சுவேஜ் ட்ரீட் பண்ணாத அப்படியே தண்ணி அப்படியே மழைநீர் வடிகால். இந்த பகுதியில் மழைநீர் பிரச்சனைன்றது பொதுவான பிரச்சனையாக இருந்தாலும் குறிப்பாக பெருங்குடி குப்பைமேடு கிட்டத்தட்ட 280 ஏக்கருக்கும் அதிக பரப்பளவில் விரிஞ்சிருக்கிற அந்த பெருங்குடி குப்பைமேடு சார்பாக அதனால் ஏற்படுகின்ற இன்னல்கள் என்னென்ன, அந்த பகுதி மக்கள் என்னென்ன? சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சுவாசம், ஒரு கதவை நம்ம திறந்து வைக்க முடியாது. இங்கே வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி. மழை காலம் நம்ம கொசு வருதுன்னு சொல்லிட்டு ஜன்னலை மூடி வைப்போம். வெயில் காலத்தில் காற்று வரட்டும்னு சொல்லிட்டு திறந்து வைப்போம்.
இந்த 2 காலத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜன்னலை திறந்து வச்சாலும் மூடி வச்சா நம்ம உள்ளே இருக்க முடியாது, திறந்து வச்சாலும் உள்ளே இருக்க முடியாது. ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம் அடிக்கும். இதை வந்து ஆஸ்மா பேஷண்ட் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்களுக்குமே கூட அது ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல். அது அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதேமாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அதுவும் பண்ணுறாங்களான்னு தெரியல. பெருங்குடியில் வந்து 186 ஒரு பாயிண்டில் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. நான் போய் பார்க்கும்போது அதில் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதாவது பின்னாடி எதுக்கும் எடுக்கணுன்றதுக்காக அவங்க வச்சுருக்கிறாங்களே தவிர்த்து அது ஃபுல் லெவலில் ஃபங்க்ஷன் ஆகுதான்றது ஒரு பெரிய சந்தேகமானது தான். சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பகுதியில் ஒவ்வொரு மழைக்காலத்துலேயும் மக்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னவா இருக்குது? நான் கடந்த 25 ஆண்டுகளாக மடிப்பாகத்தில் தான் வசித்து வரேன். இயற்கையாகவே மடிப்பாகத்தினுடைய பெரும்பகுதி வந்து ரொம்ப பள்ளமான பகுதியாக இருக்குது. திருநாவுக்கரசு சார் சொன்ன மாதிரி இதனுடைய வளர்ச்சின்றது வந்து அதனுடைய ஆப்போசிட் பள்ளத்திலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது, மேட்டு பகுதிக்கு போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி சாலை வசதிகளையும் மற்ற வசதிகளையும் ஆரம்பிச்சுட்டு வராங்க. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு சிறிய கிராமமாக இருந்தது. சிறிய கிராமமாக இருந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்குது. அந்த வளர்ச்சிக்கு தகுந்த ஒரு ப்ரொபோர்ஷனேட்டான மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரல. அதனால் ஏற்படுறதுனால தான் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் கடந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையை நாங்கள் சந்தித்தோம். 6 நாட்களுக்கு மேலாக நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஏரியாவில் இருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து இது மழைநீர் வடிகால் பிரச்சனை தான். அது வந்து இன்னும் வந்து அதை எப்படி சொல்லணுன்னாக்கா என்ஜினியர்ஸை வச்சு ஒரு ஸ்பெஷலைஸ்டு பீப்புளை வச்சு அதை ஆராய்ந்து நுணுக்கமாக அதை கூர்மையாக கவனித்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலை. அதுதான் அது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா கிராமத்தினுடைய கிராம பஞ்சாயத்தாக இருந்து கிராம பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருந்தவர் அவருடைய சூழ்நிலையிலேருந்து தான் அந்த காலத்துலேருந்து பார்த்துருக்கிறாரு. இன்றைக்கி ஏற்பட்டிருக்க வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவரால் சிந்திச்சு இன்னும் செயல்பட்டுருக்கணுமோ அப்படின்னு தோணுது. இன்னும் மழை நீர் அல்லாத மற்ற பிரச்சனைகளும் எங்களுக்கு இருக்குது. குடிநீர் பிரச்சனை இருக்குது, இன்னும் வடிகால் வேலைகள் இருக்குது, கழிவுநீர் வடிகால், அதுவும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இன்னும் தீர்த்து வைக்கப்படலை. மழைநீர் 2 நாட்களுக்கு மேல் தேங்கினாலே அங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக கொசு உற்பத்தி. இந்த கொசு உற்பத்தியால் இந்த பகுதியில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். நான் கடந்த 35 வருஷமாக இந்த பகுதியில் வசிக்கிறேன். இந்த 35 வருஷத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஊராட்சியாக தான் இருந்தது. ஊராட்சியாக இருக்கும்போது இங்கே குடியிருப்புகள் அதிகம் இல்லை. இப்போ இந்த கடந்த 5 வருஷமாக நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்துருச்சு. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்ததுனால இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இல்லாததுனால தான் இங்கே கொசு உற்பத்தி ஆச்சுன்றது ஒரு உண்மையான ஒரு செய்தி. ஏன்னா அப்போ வந்து கிராம பஞ்சாயத்தாக இருந்தது, ஊராட்சியாக இருந்தது. அப்போ வீடுகள் அதிகம் இல்லாததுனால கொசுக்களும் அதிகம் கம்மியாக இருந்தது. மழை நீர் தேக்கத்துக்கெல்லாம் அதுக்குண்டான வடிகால் இருந்தது. இப்போ குடியிருப்புகள் அதிகமாக ஆக அதுவும் அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் ஸ்பெஷலாக சொல்லணும். அவங்க அதுக்கு உண்டான கழிவுநீர் வெளியேற்றத்துக்கு உண்டான வசதிகள் செய்யாததுனால எல்லாமே சாலையில் உருவெடுத்து பள்ளத்தில் போய் நின்று இதால் தான் மக்களுக்கு கொசு உற்பத்தி ஆகிச்சு. அதுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் எதுவுமே இவங்க அதை அழிக்கிறதுக்கோ இல்லை அதை தடுக்கிறதுக்கோ எந்த ஒரு முறைகளையும் இவங்க கையாளலை அரசாங்கம், அதாவது மாநகராட்சி. இப்போ மாநகராட்சி வந்ததுக்கப்புறம் இந்த கொசு மருந்து அடிக்கிறேன், வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறதுலாம் எந்த ஒரு யூஸும் இல்லை. இன்னும் அதிகமாக உற்பத்தி ஆகுதே தவிர அது குறைந்த பாடு இல்லை. ஸோ அதனால் இந்த பகுதிக்கு குப்பையாலேயும் கொசு உருவாகுது, கழிவு நீராலேயும் கொசு உருவாகுது. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜின்றது இந்த பகுதிக்கு மிக 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 அவசியமான ஒன்று. ஏன்னா அடுக்குமாடி குடியிருப்புகளும் சரி, தனியார் வீடுகளும் சரி, எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் இங்கே இருக்குது. இதை கொஞ்சம் இந்த மாநகராட்சியில் இந்த ஒரு 5 வருஷமாக அதுக்கு உண்டான ஸ்டெப்பு எதையுமே எடுக்கல அவங்க. அதால் இன்னும் அதிகமாக நாங்கள் பாதிப்பை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி வருங்காலத்தில் அதை எங்களுக்கு கொஞ்சம் உடனடியாக பாதாள சாக்கடைக்கு வழி பண்ணி, பாதாள சாக்கடை வந்தாலே கொசுக்கள் ஒழிஞ்சிடும். அதில் எங்களுக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது. மழைநீர் வடிகாலையும் வெளியேற்றிட்டாங்கன்னா மழைநீரை இந்த கொசுக்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதை பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டவங்களாக இருப்போம். அதை எங்களுக்கு தேவை, அவசியம் தேவை. கடந்த மழை காலத்தில் பல்வேறு இன்னல்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. வீடு முழுவதும் மழை நீரால் நிரம்பி இருந்துச்சு. இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை அடுத்த மழை காலம் வர்றதுக்கு. இப்போ இந்த பகுதியில் வடிகால் வாய்கள் எப்படி அமைச்சிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து ஆந்திரா மக்கள் பயந்தாங்களோ இல்லையோ, அதை பார்த்து நாங்கள் பயந்துட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நிலமையில பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 நாள் மழை பெஞ்சாலே எங்களால் வெளில வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா வந்து நாங்கள் மழை தூரல் போட்டாவே வெளில வந்து பார்க்க வேண்டிய நிலமை, வீட்டு விட்டு போகலாமான்ற மாதிரி திங்க் பண்ண கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நாங்கள் இன்னல்களை அனுபவிச்சிட்டோம். ஏன்னா வந்து மழையினோட சேர்த்து குப்பைகளும் கழிவுகளும் சேர்ந்து வரதுனால ஒரு நாளைக்கு மேலே வெளில வர முடியல. ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கணும், சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வெளில கூட்டு போகணும், எதுவுமே பண்ண முடியல. ஒரு 5 நாள் 6 நாள் ரொம்ப அவசரப்பட்டுட்டோம். அதாவது எந்த சோர்ஸுமே இல்லை, எந்த நெட்வொர்க்குமே இல்லை. அதாவது மொபைல் வழியாக தொடர்பு கொள்ளலான்னு பார்த்தா கூட அந்த நெட்வொர்க்கும் இல்லை. கரண்ட் வந்து 5 நாளாக இல்லை, எதையுமே பண்ண முடியல. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் கூட சொல்ல முடியாது. ஒரு பிணை கைதிகள் மாதிரி நாங்கள் வந்து 5 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதோட வலி வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் எல்லாரையுமே மாற்றிடுச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு என்கிட்ட, உண்மையாகவே மொட்டை மாடியில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவர் சொல்கிறாரு, என்னுடைய பேங்க்கில் இவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம், என்னால் வந்து ஒரு பிரெட்டு கூட வாங்கி சாப்பிட முடியாத சூழ்நிலை நான் இன்றைக்கி இருக்கேன் அப்படின்றதான் உண்மை. ஏழை பணக்காரன் எல்லாரையும் தூக்கி போட்டுச்சு அந்த மழை. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இமீடியட்டான ஒரு நடவடிக்கை எடுத்து அட்லீஸ்ட் வரக்கூடிய மழை காலத்தை என்ன சொல்கிறது, மழை காலத்தில் மக்கள் ஒரு சின்னதாக ஒரு சேவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த தூர் வாரதோ ஏதோ ஒன்று பண்ணாங்க. ஏன்னா சார் சொன்னார், திருநாவுக்கர் சார் ரொம்ப க்ளீனாக சொன்னார், எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி போகணும் எப்படி வரணும்னு தெரியல. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இந்த பக்கம் வெட்டி விட்டால் தண்ணி போகும், இந்த பக்கம் வெட்டி விட்டால் தண்ணி போகும் அப்படின்னு அந்த ஜேசிபி வந்து வெட்டுறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, எங்கேருந்து வெட்டுறாங்களோ அந்த பக்கம் தண்ணி இப்படி வருது, இந்த பக்கம் தண்ணி இருந்தால் எப்படி வருது, அது மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம் நாங்கள். இந்த ஒரு இன்னொரு அடுத்த மாதம் என்ன மாதிரியான சூழ்நிலையை சந்திக்க போகிறோன்னு எங்கள் யாருக்குமே தெரியல. இதுதான் உண்மை. பெருங்குடி மண்டலத்தில் தான் பள்ளிக்கரணை சதுப்புநிலம்ன்றது இருக்குது. பள்ளிக்கரணை சதுப்புநிலம்ன்றது இந்த பகுதி குறிப்பாக தென்சென்னை பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த மழைநீரும் வடிகால்ற ஒரு பகுதியாக இருக்குது. இன்றைக்கு பள்ளிக்கரணை சதுப்புநிலத்தோட நிலை எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட 16 ஏரியிலேருந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு சர்ப்ளஸ் வாட்டர் போயிட்டுருக்குது. அதனால தான் நமக்கு இந்த இவ்வளோ வெள்ளம் வந்ததுக்கு காரணமே வந்து சதுப்பு நிலம் ஒரு காலத்தில் 5000 ஹெக்டராக இருந்தது என்பது சாரெல்லாம் பேசிகிட்டு தான் இருந்தோம். இப்போ அதாவது சிறுஞ்சேரியில் ஆரம்பித்து மத்திய கைலாஷ் வரைக்கும் 5000 ஹெக்டேர். இதனுடைய சர்வே நம்பர் 656, பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் 656. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடியது 650 ஹெக்டேர். அந்த 650 ஹெக்டேரில் நம்ம எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம்லாம் நடத்தியிருக்கோம் ஒரு காலகட்டத்தில். 2002லேருந்து 2005 வரைக்கும் இவங்க எல்லாருமே கூட சேர்ந்துருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் போராட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய போராட்டத்தின் விளைவாக அப்போது இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இப்போ இருக்கிற முதலமைச்சர் அம்மா அவர்கள் அன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 450 ஹெக்டேரை வந்து அண்டர் தி ஃபாரஸ்ட் ஆக்டில் கொடுத்தாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து ஃபென்சிங் போட்டு வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு இருக்குது. இன்னும் பாதி பகுதி அதே மாதிரி வனத்துறை சட்டத்தின் பாதுகாக்கணும். அது கிட்டத்தட்ட குப்பை கொட்டி வச்சுருக்கிறாங்க. அதில் கார்பரேஷனுக்கு கொடுத்தது வந்து 150 ஏக்கர். இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்டது 300 ஏக்கருக்கு மேலே குப்பை கொட்டியிருக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் அந்த இன்றைக்கி சொல்கிறோம்ல கழிவுநீர், அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க கழிவுநீர். இந்த கழிவுநீர் திரும்பவும் அங்கே தான் போகுது. அது எப்படி போகுதுன்னா, அது ஒரு ஃபார்மில் போய் ட்ரீட் பண்ணி விடுறோன்னு சொல்கிறாங்க. அது ட்ரீட் பண்ணி எல்லாம் விடுறது இல்லை. அதாவது 100% ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸோ அதான் துர்நாற்றம் அடிக்குதுன்னு சார் சொல்லிட்டு இருந்தார். துர்நாற்றம் அடிக்குதுன்னு அது அடிக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டே கிடையாது. என்டையர் சவுத் மெட்ராஸோட சுவேஜிங் தான் வருது. சவுத் மெட்ராஸோட சுவேஜ். அதே மாதிரி குப்பை வந்து ஒரு நாளைக்கு 2000 டன் குப்பை இங்கே வந்துட்டுருக்கு. குப்பை கிட்டத்தட்ட அதை வந்து லேண்ட் ஃபில் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷ்லேண்டால் தான் இவ்வளவு பிரச்சனையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த மார்ஷ்லேண்ட் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. அது அந்த கொடையை வந்து நம்ம இன்னைக்கு வந்து இழந்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் நம்ம சந்ததி இருக்குது, அந்த மார்ஷ்லேண்டே இருக்காது போல இருக்குது. அந்த மார்ஷ்லேண்ட் நமக்கு மட்டுமாக இறைவன் படைக்கலை. இங்கே எவ்வளவு பறவைகள், எவ்வளவு அதில் அவ்வளோ தவளை, எத்தனை விதமான தவளை, எத்தனை விதமான ஃபிஷ்ஷஸ் வந்துடுது, எங்கெங்கிருந்தெல்லாம் பறவைகள் வருது. அதெல்லாம் ஒன்றும் பாதுகாக்க முடியல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மார்ஷ்லேண்ட் வழியாக தான் எல்லா சர்ப்ளஸ் வாட்டரும் நீங்கள் சொன்ன மாதிரி தென்சென்னை பகுதியினுடைய மிகப்பெரிய வடிகால் அது. அதாவது வேளச்சேரியிலேருந்து தரமணியிலேருந்து அடையாறு ரிவருக்கு அந்த சைடுலேருந்து விட்ட பிறகு அதுலேருந்து இதுக்கு பிறகு எங்கெல்லாம் ஒரு சொட்டு டிராப் மழை பெய்தோ அத்தனையும் இங்கே தான் வந்து மார்ஷ்லேண்ட் வழியாக தான் கடலுக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு கடலுக்கு செல்றதுக்கான வழி இந்த மார்ஷ்லேண்ட் வழியாக தான் போய் பக்கிங்ஹாம் கனல் போய் உங்களுக்கு ஒக்கியம் மதுக்கு போயிட்டு அக்கரை வில்லேஜ் போய் அங்கேருந்து முட்டுக்காடு போய் கடலுக்கு கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இவ்வளோ டிஸ்டன்ஸு அதை பாருங்கள், ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அது போக முடியாத பல இடர்பாடுகள். நம்ம குப்பையை கொட்டுறோம், லேண்ட் ஃபில் பண்ணுறோம். பெரும்பாக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஐடி பார்க் 500 ஏக்கரில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணது.
மிகப்பெரிய 500 ஏக்கரில் ஒரு ஐடி பார்க் உள்ளே வந்திருக்குது. அந்த பெரும்பாக்கம் ரோட்டில் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 500 ஏக்கரில் லேண்ட்ஃபில் ஆயிருக்கு. அந்த லேண்ட்ஃபில் ஆனது அங்கே வாட்டர் உட்காந்துருந்த இடம், அப்போ அங்கே லேண்ட்ஃபில் ஆயிடுச்சு. அப்போ அந்த நமக்கு எங்கே அந்த வாட்டர் இங்கே வருது, வேற எங்கேயும் வரல. ஸோ இந்த மாதிரி நம்மளே லேண்ட்ஃபில் பண்ணிட்டு ஒரு பக்கம் குப்பையை கட்டுறோம், இன்னொரு பக்கம் காங்கிரீட் ஸ்ட்ரக்சரை கட்டுறோம். இந்த மார்ஷ்லேண்டை பாழ் பண்ணிட்டோம். இருக்கிற மார்ஷ்லேண்டாவது இன்னும் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 750 ஏக்கர் மிச்சம் இருக்குன்றாங்க. அந்த 750 ஏக்கரையும் இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு கார்பரேஷனோட டீட்டெயில் பிரகாரம் 1,20,000 டன் குப்பை அந்த இடத்துல இருக்குன்னு அவங்க டீட்டெயில் தான் சொல்லியிருக்காங்க. அந்த குப்பையை இங்கேருந்து எடுத்துட்டு அந்த இடத்த மார்ஷ்லேண்டாக டிக்ளரேஷன் கம்ப்ளீட்டாக கொடுத்து அண்டர் தி ஃபாரஸ்ட் ஆக்டில் அதை மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து நிச்சயமாக என்டையர் சவுத் சென்னை மிதக்கும். ஏன்னா அத்தனை சர்ப்ளஸ் இதனுடைய ஏரியினுடைய சர்ப்ளஸ் ஏரி மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியிலும் விடக்கூடிய மழை நீரும் அங்கே தான் போகுது. வடிகால் வழியாக அந்த மழை நீரும் அங்கே தான் போகுது. அது திரும்ப இப்போ கூட இந்த மழை காலத்துக்கு ஒன்றும் ஒரு முன்னேற்பாடு பண்ணதாக தெரியல. அங்கே கிட்டத்தட்ட 12 கல்வெட்டு இருக்குது, அந்த பைப் கல்வெட்டு இருக்குது. அந்த பைப் கல்வெட்டு எல்லாமே அடைச்சிருக்கு. அது இல்லாமல் 2 20 ஃபீட் கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுக்கும் இப்பயும் அடைச்சி தான் இருக்குது, ஒன்றும் புது பண்ணலை. அதை எப்போ பண்ணுவாங்கன்னா நல்ல மழை வந்து வெள்ளம் வந்து நமக்கெல்லாம் தண்ணி இடுப்பில் வந்த பிறகு அவங்க ஜேசிபி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்பயே அதை பண்ணலாம். அதை எடுத்து அந்த ஓத்துவாரத்தை எடுத்து விட்டாங்கன்னா அது வந்து தண்ணி போகிறதுக்கான வழி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹர்டில்ஸ் அதில் இருக்குது. இப்போது உங்கள் பகுதியில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. இதுக்கான தீர்வாக நீங்கள் எதை முன்வைக்கிறீங்க? குறிப்பாக உங்கள் பகுதிக்கான மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தல்ன்றது இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெற இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட உள்ள அந்த பிரதிநிதிகிட்ட உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? இப்போது அவர் சொன்னார், நேரடியாக ஒரு 5000 கன அடி தண்ணியை கொண்டு போய் நேராக கடலில் விடுறதுன்னு. அது மாதிரி நேராக கடலில் கொண்டு போய் விடுற இடங்களில் என்னென்னா ஒரு சில இடங்களில் அது சரியாக ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்கிறது வேறு விஷயம். ஆனால் எங்களுடைய அத்தியாவசிய தேவையில் அதுவும் ஒன்று. ஒரு 5000 கன அடி தண்ணி பங்கு போட்டு அந்த பக்கம் அனுப்பிட்டு மீதி மட்டும் பக்கிங்ஹாம் கால்வாயில் போய் முட்டுக்காடு போனால் பிரச்சனை அதிகம் இருக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் அதை கேட்குறோம். அது சேங்ஷனும் ஆச்சு. ஆனால் அது பார்த்திங்கன்னா விஜிபி லேண்ட் வழியாக போகுது. விஜிபி லேண்ட் வழியாக போகிறதுனால ஒருவேளை அரசியல் அழுத்தங்கள் வந்திருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி காரணங்களால் கூட அது நின்று போயிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அது எல்லாமே ஜேஎன்என்யூஆர்எம்மில் வந்தது. ஜேஎன்என்யூஆர்எம் ஃபண்டில் தான் அது செய்கிறதா இருந்தோம். இப்போவும் கூட அதை செய்கிறதுனா செய்யலாம். வருகிற தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி, அதனால் விஜிபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அது எஸ்டிமேட்டே எப்படி போட்டிருக்கிறோம்னா பூமிக்கு அடியில் தான் போகும், மேலே ஸ்லாப்பு போட்டு மூடிடுவோம். அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே விளையாடுறதுனா பசங்க மேலே விளையாடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதனால் அவங்களுக்கு எந்த அங்கே போகிறவங்களுக்கு விசிட்டர்ஸுக்கு மற்றவங்களுக்கு எந்த ஆபத்தும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதை நிறைவேற்றினா எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வெள்ளத்தை மட்டுப்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். இன்னொன்று, இந்த கார்பரேஷன் கொட்டியிருக்கிற குப்பை இருக்கு இல்லையா, அந்த சீவெட் சென்டர் ஃபார் விண்ட் எனர்ஜி டெக்னாலஜிக்கு அந்த பக்கம் அவங்களுடைய பில்டிங் முடிஞ்சப்புறம் அந்த பக்கம் குப்பை கொட்டி இருக்கிறதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா இடையில் ஒரு 50 மீட்டர் இடைவெளி தான் இருக்கும். இங்கேருந்து போகக்கூடிய இந்த நிறைய தண்ணி போய் சேர்ந்த உடனே அந்த தண்ணி பூரா அந்த 50 மீட்டர் இடைவெளியில் போய் இவர் சொன்னார் பாருங்கள், 13 பாலங்கள் இருக்குது, சிறு பாலங்கள். அது வழியாக போய் தான் அந்த பக்கம் போகணும் தண்ணி. அது வழியாக போக முடியல. அதுக்கு என்ன காரணம்னா அந்த 50 மீட்டர் இடைவெளி போதலை. அதனால் என்ன பண்ணணும்னா அந்த கொஞ்சம் தூரத்துக்காவது ஒரு 50 மீட்டருக்கு அந்த கார்பரேஷன் குப்பையை எடுத்து மறுபடியும் மேலே போட்டாங்கன்னா ஒரு 100 மீட்டர் இடைவெளி இருந்ததுன்னா தண்ணி இந்த பக்கம் இருந்து வசதியாக அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உண்மையில் சொல்லப்போனால் எங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா சிஎம்டிஏவுடைய அணுகுமுறை தான் இதுக்கு காரணம். என்னென்னா திட்டமிடலில் சிஎம்டிஏவுடைய திட்டமிடல் சரியில்லை அப்படின்னு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா அவர் சொன்னார் அண்டர் கிரவுண்ட் சீவரேஜ் சிஸ்டமே இல்லாத ஒரு இடத்துல அடுக்குமாடி கட்டடம் கட்டுறதுக்கு எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? கொடுக்கறது தப்பு இல்லையா? வெர்டிக்கல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அண்டர் கிரவுண்ட் சீவரேஜ் சிஸ்டமே இல்லாத இடத்துல 8 வீடு 10 வீடு கட்டுனா கிரவுண்ட் வாட்டரும் ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த சிவேஜ் டிஸ்போசல் பண்ண முடியல. இதுதான் ப்ராப்ளம். அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும், இப்போ பண்ணிட்டீங்க, இனிமேலாம் என்ன செய்யணும், அது இல்லாத இடங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த அண்டர் கிரவுண்ட் சிவரேஜ் சிஸ்டத்தை போட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் அதில் கனெக்ட் பண்ணணும். பண்ணுகிற போதும் முக்கியமாக செய்ய வேண்டியது இங்கே இருக்கிற தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகளை விட அதிகாரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கணும். அவங்க பக்கத்தில் நின்று பார்க்கணும் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன், இப்பயே சொல்கிறேன். எங்கள் பகுதியில் அண்டர் கிரவுண்ட் சிவரேஜ் சிஸ்டம் சரியாக பண்ணலைன்னா அந்த மேனுவல் போடுவாங்க இல்லையா, அந்த மேனுவலில் கீழே காங்கிரீட் சரியாக போடலன்னு வச்சுங்க, கீழே இருந்து ஊற்று தண்ணி மேலே வரும், சிவேஜும் அதுவும் கலந்ததுன்னு சொன்னால் ஃப்ளோ இருக்காது,
அடைச்சிக்கிட்டு அங்கங்கே மேனுவல் வழியாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது இப்போ பக்கத்தில் புழுதிவாக்கம் உள்ளகரம் புழுதிவாக்கத்தில் இந்த பிரச்சனை வரப்போகுது. இன்னும் கனெக்ஷன்லாம் கொடுக்கல. அதே மாதிரி இங்கேயும் பண்ணிடாமல் நல்ல விதமாக எங்களுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் சிவரேஜ் சிஸ்டத்தை போட்டு கொடுத்தாங்கன்னா நாங்கள் எல்லாரும் வாழறதுக்கு வசதி உள்ளதாக இருக்கும். மாநகராட்சிக்கு தேர்தல் வர இருக்கிற நிலையில் அந்த பகுதி மக்களான உங்களோட எதிர்பார்ப்புகள்ன்றது எப்படி இருக்குது? வரக்கூடிய தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய புதிய பிரதிநிதிகிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்க்கப்படணும், உடனடியாக தீர்வு காண வேண்டும்னு எதிர்பார்க்குறீங்க? முதல்ல இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஊழலற்ற ஒரு நிர்வாகம் வேணுன்றது எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதிகாரிங்க யாருமே வந்து மக்களுக்காக வேலை செய்யலை. இவங்க வந்து அந்த கவுன்சிலர்களுக்காக அவங்க கொடுக்குற பணத்துக்காகவும் அவங்க கொடுக்குற ஒரு கைட்லைனுக்காக மட்டுமே தான் இருக்காங்களே தவிர்த்து மக்கள் கொடுக்குற ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்து பண்ணுறாங்களான்னு பார்த்தா அது இல்லை. இப்போது ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் ப்ராப்பராக எங்கேயுமே கனெக்டிவிட்டியும் இல்லாமல் இருக்குது. ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கொடுத்துட்டாங்கன்னா அது கரெக்டாக சேனலைஸ் பண்ணியிருக்கணும். சேனலைஸ் இல்லை. அதேமாதிரி ஃப்ளோ வந்து ஹைட் ரைஸ் பண்ணியிருக்கணும் ஒரு பக்கத்தில், அங்கே பார்த்தா கீழே இருக்கும். ஸோ தண்ணி அங்கே ஸ்டாக்னேஷன். அதேமாதிரி பாதாள சாக்கடை வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. இது வரைக்கும் கனெக்ஷன் எந்த இடத்துலையுமே கொடுக்காம இருக்குது. பம்பிங் ஸ்டேஷன் ரெடி இல்லாமல் இருக்குது. மெட்ரோ வாட்டர் லைன் வீட்டுக்கு கொடுக்கல. ஆனால் நாங்கள் வந்து வாட்டர் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது ஏன்னு போட்டு கேட்க போது நீங்கள் எக்ஸ்டெண்டட் ஏரியாக்குள்ளே வந்துட்டீங்கனாலே நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு இதில் நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கன்றது தெரியல. ஒரு சில பேர் கட்டிடுறாங்க, டேக்ஸ் கட்டிடுறாங்க. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து அது அவங்களுக்கு எக்ஸஸாக போய் நிற்கக்கூடாதுன்றனால கட்டிடுறாங்க. ஒரு சில பேர் நான் ஏன் கட்டணுன்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் அவங்க வந்து கனெக்ஷன் எடுக்கிற டைமில் ஒரு பெரிய தொகை கட்டுற மாதிரி இருக்கும் நிலைமை. ஸோ மக்கள் இப்போ எதிர்பார்க்குறது என்னென்னா ஊழலற்ற நிர்வாகம், எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும். அங்கே கல்லுக்குட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அவங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை. ஜஸ்ட் ஃபார் ஓட் பேங்க் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அவங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். சென்னை மாநகராட்சியின் 14வது மண்டலமான பெருங்குடி மண்டலத்தில் மக்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் குறித்தும் அதற்குரிய தீர்வுகள் குறித்தும் இன்று பார்த்தோம். இதேபோல் மற்றொரு மண்டலம் குறித்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.